அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது ஷார்ட் ஸ்டோரி ஸ்மார்ட் சக்சஸ். நான் உங்கள் சண்முகம். வாரந்தோறும் புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் இந்த வீடியோ யூடியூப்ல டெலிகாஸ்ட் ஆகுது. முழுவதுமாக பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும், லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. வாழ்க்கையில முன்னேறக்கூடிய மக்கள் எப்படி முன்னேறாங்க அப்படின்றத பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாகவே எல்லோருமே முயற்சி அப்படின்ற விஷயத்த பண்றாங்க. ஒரு சிலர் அந்த வெற்றின்ற எல்லை கோட்டை அடைகிறார்கள். ஒரு சிலர் அந்த வெற்றிக்கு முன்னாடியே ஏதோ ஒரு காரணத்தால அவங்க செய்யக்கூடிய அந்த முயற்சியிலிருந்து பின்வாங்கிடுறாங்க. இதற்கான காரணம் என்னன்னா, அடிப்படையா ஒரே காரணமா தான் சொல்றாங்க, நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த நம்பிக்கை எப்படி உருவாகுது அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு அறிவியல் அறிஞர் ஒரு தண்ணீர் தொட்டியில ஒரு எலியை போடுறாரு. அந்த எலியை போட்ட உடனே அந்த எலி திடீர்னு புது சூழ்நிலை, புது இடம், அதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீச்சல் அடிக்குது, கொஞ்ச நேரம் நீச்சல் அடிக்குது, 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த எலியால தொடர்ச்சியாக நீச்சல் அடிக்க முடியல. என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியாம அந்த எலி மெதுவா முழுக ஆரம்பிக்குது. அந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த அறிவியல் அறிஞர் அந்த எலிய வெளியே எடுத்துடுறாரு. எடுத்துட்டு சிறிது நேரம் கழித்து திருப்பி அதே எலிய அதே தொட்டியில போடுறாரு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த எலி நீச்சல் அடிக்குது. 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷத்தெல்லாம் கடந்து ஏறக்குறைய மணி நேரங்களையும் கடந்து 60 மணி நேரங்கள் அந்த எலி நீச்சல் அடிக்குது. இது சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே எல்லாருமே முயற்சி அப்படின்ற விஷயத்த பண்றாங்க. ஒரு சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு என்ன ஆகும்னா, இதுக்கு சரியா வருமா, பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை உருவாகும் போது அவர்கள் செய்யக்கூடிய அந்த செய்கையிலிருந்து அவர்கள் முயற்சியை கைவிட்டுட்டு கிவ் அப் பண்றாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, போராடிட்டே இருக்காங்க, ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க, கடைசி வரை முயற்சி செஞ்சுட்டே இருக்காங்க, வெற்றியும் அடைகிறார்கள். இப்போ இந்த எலி கதையிலிருந்து, அதாவது இந்த எலி அறிவியல் அறிஞர் பண்ண அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும். அந்த உதவி கிடைக்கும் பொழுது நீங்க மேல வந்துருவீங்க, காப்பாற்றப்படுவீர்கள். அந்த சூழ்நிலையிலிருந்து, அந்த இக்கட்டிலிருந்து நீங்கள் கருதக்கூடிய அந்த சிச்சுவேஷன் பேரியர்ல வெளியில வந்துருவீங்க. அப்படி நீங்க வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா, அதற்கு அடுத்த முறை உங்களுடைய முயற்சி அப்படின்றது அதிகமாக இருக்கும். இப்ப பொதுவாகவே வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு சிச்சுவேஷன்ல நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஒரு பிரச்சனையிலையும் ஒரு ப்ரெஷர்லையும் இருப்போம். வேலை சம்பந்தமான ப்ரெஷர் இருக்கும், தொழில் சம்பந்தமான பிரச்சனை இருக்கும், குடும்ப உறவுகள் சம்பந்தமான ஒரு ப்ரெஷர் இருக்கலாம், இல்ல படிப்பு சம்பந்தமான ஒரு ப்ரெஷர் இருக்கலாம். இப்படி ஒரு ப்ரெஷர்ல தான் நம்ம டிராவல் பண்ணிட்டே இருப்போம். அப்படி நம்ம ப்ரெஷர்ல டிராவல் பண்ணும்பொழுது ஏதோ ஒரு சூழ்நிலையில என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கைவிட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே தோற்று விடுகிறீர்கள். இல்ல இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க முயற்சி செய்யும் பொழுது உங்களுடைய மனநிலையை பொறுத்து தான் அது, மற்றபடி உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து கிடையாது. அப்ப நீங்க முயற்சி செய்யும் போது இந்த டைம்ல நமக்கு ரிசல்ட் கிடைக்கும், இந்த டைம்ல நமக்கு ஒரு உதவி கிடைக்கும், இந்த டைம்ல நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய சூழ்நிலையை பற்றிலாம் கவலைப்படாம, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை குறித்து சிந்திக்காமல், உங்களுக்கு ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு நீங்க உங்களுடைய முயற்சியை தொடர்ந்து செய்வீர்கள் என்றால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அந்த எலிக்கு நடந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம நிறைய பேருக்கு நமக்கு நடந்திருக்கும். ஒரு விஷயத்த முதல் வாட்டி ட்ரை பண்ணியிருப்போம். அதை ட்ரை பண்ணும்போது இல்லடா இது நமக்கு கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிச்சுவேஷன்ல இந்த விஷயத்துல இருந்து நம்ம விலகிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி போயிருப்போம். அப்படி விலகிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி போகக்கூடிய டைம்ல நமக்கு ஒரு சின்னதா நம்பிக்கையின் கீற்று கிடைச்சிருக்கும். அந்த நம்பிக்கையினுடைய கீற்றை பிடிச்சி நம்ம மேல வந்திருப்போம். அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா, நீங்க எந்த விஷயத்துக்காக கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு அந்த நம்பிக்கையினுடைய கீற்றை நீங்க பிடிச்சி வந்தீங்களோ அந்த டியூரேஷனை விட அடுத்து ட்ரை பண்ணும்போது அதனுடைய டியூரேஷன் அதிகமா இருக்கும். இதுதான் உண்மையான விஷயம். அதால முதல்ல நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த ஹோப் லா அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா நீங்க தொடர்ச்சியா எந்த ஒரு காரியத்துக்காகவும் எந்த ஒரு வெற்றிக்காகவும் முயற்சி செய்து கொண்டே இருக்கோம் அப்படின்னா அந்த முயற்சி வெற்றி கிடைக்கும் வரை, அதாவது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த உதவி கிடைக்கும் வரை, உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த மகிழ்ச்சி கிடைக்கும் வரை, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கருதக்கூடிய வெற்றி கிடைக்கும் வரை போராடி கொண்டே இருங்கள். அப்போ சிச்சுவேஷன் அப்படின்றது காரணம் கிடையாது, நம்மளுடைய மனநிலை அப்படின்றது மட்டும்தான் காரணம். அந்த மனநிலையை புரிந்து கொண்டால் நம்ம வாழ்க்கையில வெற்றின்றது கண்டிப்பாக நிச்சயம். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.